ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கும்போது தேவன் ஒரு சகோதரி மூலமாக கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்ட நிமித்தம் குடிக்கார கணவர் ரட்சிக்கப்பட்டார். நாங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு தரித்திரமான வாழ்க்கையில் வாழ்ந்த எங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டோம். எப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி தான். ஆனால் சொந்த வீடு தான். அந்த சொந்த வீடை இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு கரண்ட் இல்லை, ஒரு எந்த வசதி இல்லை, ஒரு தண்ணி வசதி எப்படிப்பட்ட எந்த வசதி இல்லை. இப்போ பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கரண்ட் உண்டு. அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக ஒரு கரண்ட் எந்த வசதி இல்லாத வெறுமையான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் 2007 தேவன் என் கணவர் ரசிக்கப்பட்டார். ஒரு பலகீனம் கொடுத்து ஒரு வியாதி கொடுத்து அந்த வியாதி மூலமாக கர்த்தர் அவர் தொட்டு அவர் அந்த வியாதியிலேருந்து மரண படக்கிலேருந்து விடுதலாக்கி தேவன் குடும்பமாக ரசிக்கப்பட்ட உதவி செஞ்சார். அந்த நாள்லேருந்து தேவன் அறிந்த நிமித்தம் எல்லா சாபங்கள்லேருந்து எங்களை விடுவித்தார். எல்லா தரித்திரத்துலேருந்து எங்களை விடுவித்தார். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு. அந்த 2 பெண் பிள்ளைங்களும் நல்லா ஒரு படிக்கிற ஸ்டேஜில் வரும்போது தான் ஒரு 8வது 7வது படிக்க நிலையில் இருக்கும்போது என் கணவருக்கு வேலை இல்லாத ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வேலை இல்லாத இருந்தார். ஒரு நாள் என்ன சொல்கிறதுன்னா ஒரு சாப்பாட்டுக்கு ஆக்கிறதுக்கு கூட இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் அரிசி அந்த மாதிரி உதவி வரும். அது கொஞ்ச நாள் தான் இருந்தது. நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் அந்த ஒரு வாசல் திறந்து ஒரு சின்ன வேலை கொடுத்தாரு. அந்த வேலை நிமித்தம் தேவன் வேலை சின்னதாக இருந்தால் கூட தேவன் எங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க உதவி செஞ்சார். 2 பெண் பிள்ளைகள் நல்ல ஒரு ஸ்கூலில் நல்ல ஒரு காலேஜில் படிக்க உதவி செஞ்சார். 2 டிகிரி படிக்க வைக்க உதவி செஞ்சார். அப்படி படிச்சுன்னு இருக்கிற நிலையில் எங்கள் ரிலேஷன் நல்லா படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. என் கணவர் ப்ரைவேட் வேலையில் இருப்பாங்க. இந்த பிள்ளைங்களை நல்லா படிக்கிறாங்களேன்னு சொல்லி நிறைய அந்த படிப்புக்கு விரோதமாக கூட நிறைய மாந்திரிகங்களும் போராட்டங்களும். ஆனாலும் தேவன் அந்த மாந்திரிகங்களும் போராட்டங்களில் கூட மீண்டு வர கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அந்த கிருபையினால் 2 டிகிரி படிக்க ஒரு மகன் 2 டிகிரி படிக்க திருமணம் செய்ய கர்த்தர் எந்த ஒரு கடன் இல்லாத திருமணம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. என்னை இந்து முறை பிரகாரம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை என்ன தெரிந்து கொண்டு என் மூலமாக என் நாத்தனார்னு கிறிஸ்டின் கல்யாணம் பண்ண உதவி செஞ்சார். என் குடும்பம் முழுவதும் என் மாமியார் கூட ஆண்டவர் அறிய கர்த்தர் கிருபை செஞ்சார். இன்றைக்கி நாங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இது சொல்கிறேன்னா ரட்சிக்கப்படாத முன்னே என் மாமியார் கவர்மெண்ட் வேலை, எங்கள் மாமனார் கவர்மெண்ட் வேலை, எங்கள் கணவர் ஒரே பையனை. ஆனாலும் ஒரு ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் நிலையாக இல்லை, ஒரு சமாதானம் எங்கள் வீட்டில் இல்லாத நாங்கள் வாழ்ந்தோம். எல்லாமே இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. எந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா சாபம், ஒரு தரித்திரம். அந்த வீடு பார்க்கும்போது நாங்கள் மட்டும் இலக்காரமாக இருப்போம். அந்த தெருவில் எல்லாரும் சொந்த வீடு நல்லா மாடு வீட்டில் இருப்பாங்க. அப்போது நான் கண்ணீரோடு ஜெபிப்பேன், இந்த இருந்து இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது, இந்த 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 இருள் மாறாதா, இந்த சாபம் மாறாதான்னு நான் தொடர்ந்து கண்ணீரோடு ஜெபிச்சுக்கின்னு இருக்கும்போது கர்த்தர் எல்லா சிறையேற்பும் 2001 தேவனு அந்த எல்லா சாபங்களும் மாற உதவி செஞ்சு கரண்ட் எடுக்க உதவி செஞ்சார். டாய்லெட் போடிக்க உதவி செஞ்சார். எங்கள் வீடு அந்த வீடு கூட ஓடு போட்டுக்க உதவி செஞ்சார். இப்படியாக எங்களோட வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களும். ஒவ்வொரு ஆசீர்வாதம்னா எங்களோட திறமைக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவரோட கிருபையினால வருமானம், சின்ன வருமானம். அந்த சின்ன வருமானத்திலவே தேவனு பிள்ளைங்களை படிக்க வைக்க உதவி செஞ்சார். எங்கள் வீட்டுக்கு தேவையான காரியங்களை செஞ்ச உதவி செஞ்சார். இங்கே அநேக காரியங்களுக்கு அநேகருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல உதவி செஞ்சார். அநேகருக்கு என்ன சொல்ல வியாதிகஸ்தில் நாங்கள் போய் ஜெபிக்கும் போது கேன்சர் வியாதிகள் குணமாக உதவி செஞ்சார். ஒன்றுத்துக்கு தகுதி இல்லாத ஒன்றுமே இல்லாத வாழ்ந்த எங்களை இந்த நாளில் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை நடத்துகிறார். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார். எங்களோட பலனோ எங்களோட பராக்கிரமோ எங்களோட படிப்பறிவோ எதுவுமே எங்களுக்கு இல்லை. என்ன சொல்லுறதுன்னா நாங்கள்
தமிழ் பேச கூட எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் எனக்கு எண்ணி ஒரு சாட்சியாக நிற்க வச்சது. இந்த பகுதியில் இருக்கிற எங்கள் நிலையில் வாழ்ந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு இந்த ஒரு சாட்சி ஒரு பிரயோஜனமாக இருக்கா. நீங்களும் ஆண்டவர் தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட சிறையேற்பு மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. இயேசு இந்த